இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னோடும் உங்களோடும் பேசுவாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய செவியை திறந்து நாம் கவனமாய் கேட்போமாக. என்ற கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த கடைசி காலத்திலே அவருடைய வார்த்தை தான் நம்மை சரியான வழியிலே நம்மை நடத்தும். என்ற பார்த்தீங்க பல வழிகள் இங்கே உலகத்தில் இருக்கிறது. அந்த வழிகள் எல்லாம் நம்ம பிழையான காரியத்தில் நம்மை நடத்தி கொண்டு போகும். கத்தரி விட்டு சில வழிகள் கத்தரி விட்டு நம்மை பிரிக்கச் செய்யும். ஆகத்தான் நாம் கவனமாக இருந்து கர்த்தருடைய ஆரோக்கியமான வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்வோமாக. கடந்த முறை நாங்கள் பார்த்தோம், பரிட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதல் இன்னொரு காரியத்தை வந்து செய்கிறது என்று பாருங்கள். ஒன்று நாங்கள் பார்த்தோம், அப்போஸ்தலர் 26:18 நாங்கள் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் என்ன செய்கிறது 3 காரியத்தை நாங்கள் பார்த்தோம். அதான் இருளை விட்டு ஒளியத்துக்கு திரும்ப வைக்கிறது என்று சொல்லி, ரெண்டாவது வந்து சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனத்திற்கு திரும்ப வைக்கிறதுன்னு சொல்லி, மூன்றாவது கண்கள் திறக்கப்படுகிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மை மனம் திரும்ப வைக்கிற இந்த காரியத்திலேருந்து நம்மை மனம் திரும்ப வைக்கிறது. இன்னொரு காரியத்தை அடுத்தது காரியம் இன்னொன்று செய்யும் பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து 2 கொரிந்தியர் 7:11 நாங்கள் வாசித்தோம், கடந்த முறையை வாசித்தோம். முதல் காரியத்தை நாங்கள் பார்ப்போம். அதை சொல்லப்பட்டிருக்கு, பாருங்கள் நீங்கள் தேவனை கேட்டு துக்கம் அடைந்து உண்டுன்னு சொல்லிட்டு அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஜாக்கிரதை உண்டாக்குறது பாருங்கள். அந்த ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜாக்கிரதை உண்டாக்குகிறது. அது என்ன ஜாக்கிரதை? ஸோ அதை தான் தியானிக்க போகிறோம் ஆவியானுடைய உதவியோடு. பாருங்கள் 2 பேதுரு 3:14 நாங்கள் வாசிப்போம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், இந்த எதிலே ஜாக்கிரதையை நமக்கு உண்டாக்குறதுன்னு சொன்னால், இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், எவைகள் வர காத்திருக்கிறது அதை நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்த அதுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கரையற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். அப்போ 2 காரியத்தை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதற்கென்றால், ஒன்று இவைகள் வர காத்திருக்க, அதுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது வந்து அவர் சந்நிதியில் நாம் எப்படியும் சமாதானத்துடன் காணப்படும்படி, அதுக்கு தான் கரை இல்லாமல் பிழை இல்லாமல் நாம் சமாதானத்தும் அவருக்கு முன்பாக காணப்படும்படிக்கு இந்த காரியங்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த ஜாக்கிரதை எனக்கு என்ன செய்கிறது அதான் நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், முதல் காரியத்தை பார்க்கும்போது வெளிப்படுத்து 21:1-2 வாசிப்போம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறன்னு சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, இப்போ இந்த ஜாக்கிரதை எதற்குன்னு சொன்னால், புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க இந்த ஜாக்கிரதை நமக்கு முக்கியம். ஏனென்றால் பரலோகத்துக்கு என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டோம், சீல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த புதிய எருசலேமுக்குள் நான் போக வேண்டும் என்றால் பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு முக்கியம். மற்ற நாங்கள் கடந்த முறை செய்திகளை நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், முத்திரையா அல்லது நிறைவான்னு சொல்லி பல காரியங்களை நாம் ஆழமாக தியானித்தோம். அதில் நாம் கற்றுக்கொள்ளலாம். அப்போ முத்திரை நமக்கு இருக்கிறது நல்லது தான். ஆனால் பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு இல்லாமல் போனால் பாருங்கள், அந்த புதிய எருசலேமுக்கு நாம் போக முடியாது. அப்போ என்னுடைய உருவாக்குறதெல்லாம் பரிசுத்தாவின் நிறைவு, அதான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ எதுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றால், புதிய எருசலேமாகி பரிசுத்த நகரத்துக்கு நாம் போக வேண்டும். அப்போ அதை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கு தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நாம் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் நாம் இருக்க வேண்டும், அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்போ அவர் நம்மை பார்த்து உண்மை முத்தமான ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசின்னு சொல்லும்போது அந்த சந்தோஷம் தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், எழுதப்பட்டிருக்கிறது. புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம், இதுதான் அவருடைய சந்தோஷம். அப்போ அதுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். அதான் ஆண்டவர் யார் அதுக்குள் பிரவேசிப்பார்கள் என்றால் பாருங்க, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன்.
அப்போ அதனால தான் அப்படிப்பட்டவன் தான் பார்த்தீங்கன்னா அவன் கரையற்றவனும் அவன் பிழை இல்லாதவனுமா என்ன செய்வானாம், அவன் தன்னை பரிசோதித்து தன்னை காத்து கொள்வான், அதுக்கு ஜாக்கிரதையாக இருப்பான் அவன். அதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ இதுக்கு எது எனக்கு தேவை என்றால் தேவனுக்கேற்ற துக்கம். அப்போ எனக்கு உலக துக்கம் இருக்குமா இருந்தால் இந்த காரியத்தை அவர்கள் செய்ய மாட்டார்கள், அவர்கள் தங்களை பரிசோதித்து பார்க்க மாட்டார்கள். ஏன்னா அவங்களுடைய நேரம், அவங்களுடைய கவலை எல்லாம் உலக காரியங்களை குறித்து. ஐயோ எனக்கு அந்த இல்லையே, எனக்கு இது இல்லையே என்று சொல்லி, பணம் இல்லையே, படிப்பில்லையே, வீடு இல்லையேன்னு சொல்லி உலக காரியங்களை பார்த்து பார்த்து, மற்றவருடைய பொருட்களை பார்த்து பார்த்து அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருப்பார்கள். அதனாலே இப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களை ஆயத்தப்படுத்த மாட்டார்கள். அந்த புதிய எருசலேமுக்குள் நான் போக வேண்டுமே என்று சொல்லி தங்களை அவர்கள் பாதுகாக்க மாட்டார்கள். அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு முன்பாக நாங்கள் வரும்போது சமாதானமாய் அவர் சந்நிதியிலே நாம் காணப்பட வேண்டும். அப்போ இதற்காக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தருடைய வார்த்தை நாம் எச்சரிக்கிறது. அப்போ நானும் நீங்களும் பார்த்தீங்கன்னா தேவனை கேட்ட துக்கம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். என்ற அந்த துக்கம்தான் ஜாக்கிரதையாக என்னை காக்க வைக்கும். அந்த புதிய எருசலேமுக்கு நான் பிரவேசிக்கிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவனாக என்னை மாற்றும். அதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த காரியம் அது என்ன செய்கிறது என்றால் பார்த்தீங்கன்னா கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படிக்கு எம்மை வழி நடத்துகிறது அந்த ஜாக்கிரதை. அதான் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்று பாருங்க. அதான் அங்கே அவர் சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பாருங்கள், நீங்கள் தேவனை கேட்டு துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ துக்கம் அடைந்ததுனாலே பாருங்க அது உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு ஜாக்கிரதை உண்டாக்கி இருக்குன்னு சொல்லி பாருங்க, எவ்வளவு நல்லதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த உலக கவலைகள் அது நம்மை மரணத்துக்கு நேராக நம்மை நடத்தி செல்லும். அந்த உலக கவலை நம்மை ஆயத்தமாகாதபடிக்கு அதை நம்மை நடத்தி செல்லும். ஒரு வேளை பாருங்க உலக கவலைகள் நமக்கு இருந்து பாருங்க நாம் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில படிப்பு இருக்கலாம், பாருங்க பணம் இருக்கலாம், நல்ல வசதி இருக்கலாம். ஆனால் அவருக்கு முன்பாக நாம் சமாதானமாய் அவருடைய சந்நிதி முன்பாக நாம் நிற்க முடியாது. அந்த தகுதி நமக்கு இல்லாமல் போய்விடும். ஏன்னா நம்முடைய ஆசையை, நம்முடைய கவலை எல்லாம் உலகத்தை சார்ந்ததாக இருந்ததினாலே நாம் புதிய எருசலேமுக்குள் போக முடியாதபடிக்கு இருக்கும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நாம் பார்த்தீங்கன்னா தேவனை கேட்ட துக்கம் உறவுகளாய் இருக்க வேண்டும். ஏன்னா தேவனை கேட்ட துக்கம்தான் என்னை ஜாக்கிர உள்ளவனாய் மாற்றும். 2வது நாங்கள் பார்ப்போம் பாருங்க, அவர் சொல்லுகிறார் அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும், அடுத்தது குற்றம் தீர எவ்வளவு நியாய சொல்லுதலையும் சொல்லப்படுகிறது. பாருங்க 2வது காரியம் குற்றம் தீர நியாய சொல்லுதல். இதை எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது என்ன சொல்லுகிறேன்டா பாருங்க, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது, அப்போ மற்றொருவன் அவனை திருப்பினால், அப்போ என்ன, ஒரு சகோதரன் பிழையான வழியிலே அவன் போகும்போது அவனை சரியான வழியிலே அவனை நடத்துவது. அப்போ இதை நாங்கள் பார்க்குறோம் என்றால் பாருங்க, அது வடிவாக நாங்கள் பார்க்கும்போது யூதா 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது, பல வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு விளங்கும். அந்த வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். யூதா 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு இரட்சித்து. அப்போ பாருங்க, ஒரு சகோதரனை அவன் பின்வாங்கி போகும்போது, கத்தரை விட்டு அவன் தூரம் போகும்போது அத்தன் குற்றம் தீர நியாயம் சொல்லுதல். அப்போ அந்த குற்றத்தை நீக்கி போடுவதற்கேற்ற கிரிய நியாயம் சொல்லுதல். அத்தான் வேதம் சொல்லுகிறது, மற்றவனை கத்தரிடமாக திருப்பி கொள்வது. அத்தான் பார்க்குறோம். அப்போ இதில் என்ன சொல்லுங்க, யூதாலே 22ஆம் வசனத்திலே நீங்கள் பகுத்தறி உள்ளவர்களாய் இருந்து. அப்போ பாருங்கள், நாம் அந்த வேலையை நாம் செய்ய வேணும் என்றால், ஒரு பின்வாங்கி போன சகோதரன், கத்தரி விட்டு தூரம் போன சகோதரன், மறுதலித்து போன சகோதரனை நாம் திரும்ப நம்மிடத்தில் கொண்டு வர வேணும் என்றால் தேவனிடத்திற்கு பாருங்கள், நமக்கு எது தேவையாம் வேதம் சொல்லுகிறது, பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்துன்னு சொல்லப்படும். அப்போ பகுத்தறிவு நமக்கு முக்கியம். பாருங்கள், இது எப்படி உண்டாகும் என்றால் எசாயாவில் அதை பார்க்கும்போது அது விவரமாக சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு எப்படி அந்த பகுத்தறிவு உண்டாகும் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கு. அதை நான் வாசிக்கிறேன். எசாயா 50ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள்.
இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அருமையான வார்த்தை. வேதம் என்ன சொல்லுகிறது? இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு. அப்போ ஒரு சகோதரனை திரும்ப நான் கொண்டு வர வேணும் என்றால், அதான் நாங்கள் பார்த்தோம், யூதாலே பகுத்தறிவு உள்ளவனாய் இருந்து. அப்போ அந்த பகுத்தறிவு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஞானத்தினால் இது வராது. இங்கே பரிசுத்த ஆவியார் நமக்கு அது கற்றுக் கொடுப்பார். எந்த நேரத்தில் என்னத்தை நான் சொல்ல வேண்டும், என்ன வார்த்தை நான் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் எனக்கு சொல்லி கொடுப்பார். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இளைப்படைந்தவனுக்கு அப்படியான வாழ்க்கையில் இருக்கிறவர்கள், விழுந்து போய் இருக்கிறவர்கள், பின்வாங்கி போய் இருக்கிறவர்கள், சோர்ந்து போய் இருக்கிறவர்கள், கர்த்தரை விட்டு தூரம் போய் இருக்கிறவர்கள், நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறவர்கள், இவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு. பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். அதுக்காக அவர் என்ன செய்கிறாராம்? காலைதோறும் என்னை எழுப்புகிறார். எதுக்கு என்று சொன்னால், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி. எப்படி ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போய் பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்ளுகிறதுக்காக அவர்கள் போய் காத்திருக்கிறார்களோ, அதே போல அவர் என்னை எழுப்பி அவருக்கு முன்பாக என்னை நிற்க வைத்து, வேதம் சொல்லுகிறது, கற்றுக்கொள்ளுவதைப் போல நான் கேட்கும்படிக்கு என் செவியை கவனிக்க செய்கிறார். பாருங்க, செவி இருக்குதான், ஆனால் கவனிப்பது இல்லை. இன்றைக்கு சபையிலே பல பேர் வார்த்தையை கேட்க வருகிறார்கள், வார்த்தையை கேட்கிறார்கள், ஆனால் எத்தனை பேர் கவனித்து கேட்கிறார்கள்? இன்றைக்கி பாருங்க, ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படியே பாருங்க, பாஸ்டரை பார்த்து கொண்டிருப்பாங்க, பிரசங்கம் போய் கொண்டிருக்கும் போது பாஸ்டரை முகத்தை பார்த்து கொண்டிருப்பாங்க. ஆனால் அவர்கள் பார்த்து கொண்டு இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு அவர் செவியை கவனித்து கேட்க மாட்டார்கள். முகத்தை தான் பார்ப்பார்கள் இல்லையா, அவங்களுடைய சிந்தனை எங்கெல்லாம் போய்கொண்டிருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறது என்றால், கற்றுக்கொள்ளுவதைப் போல நான் கேட்கும்படிக்கு செவியை கவனிக்க செய்கிறார். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய செவியை நான் கவனிக்க வேண்டும். பிள்ளைகளும் அப்படித்தான் ஸ்கூலுக்கு போகிறார்கள், ஆனால் எல்லாரும் பாஸ் பண்ணுவதில்லை. யார் முன்னுக்கு அந்த பாருங்கள் மாஸ்டரோ அல்லது டீச்சரோ முன்னுக்கு அந்த பாடத்தை நடத்தும் போது யார் அந்த பாடத்தை கவனித்து கேட்கிறார்களோ அவர்கள் தான் பாஸ் பண்ணுவார்கள். அப்போ அந்த வார்த்தை அவர்கள் சொல்லுகிற அந்த படிப்பை கவனித்து கேட்காதவர்கள், விளையாடி கொண்டு இருக்கிறவர்கள் பாருங்கள், அவர்கள் பாஸ் பண்ண மாட்டார்கள். அதே போல இன்றைக்கு நாம் சபைக்கு வருகிறோம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கவனித்து கேட்கிறவர்கள் தான் அவர்கள் கிறிஸ்து அவர்களுக்குள் உருவாகுவார். அவங்க தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் வாழ தொடங்குவார்கள். மற்றவர்கள் எல்லாம் ஒரு பேர் கிறிஸ்தவனாக, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக கடமைக்காக போய்விடுவார்கள், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இருக்காது. அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்றால், கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கல்விமானின் நாவை அவர் நமக்கு தந்தருளினார். அப்போ அதற்கு செய்ய வேண்டியது என்னென்றால், கர்த்தர் நம்மை எழுப்பும் போது நாம் காலைதோறும் என்னை எழுப்புகிறார். பாருங்க, காலை தோறும்னு சொல்ல, அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை எழுப்பேன்னு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா வெளியிலே நான் போகிறதுக்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது பாருங்கள், அந்த நாளிலே நான் சில பேரை தெரியாத நபர்களை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டுக்குள் என்னென்ன ஓடிக்கொண்டு இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்போ சில நேரம் நாங்கள் போகும்போது சில நபர்களை அவங்களோட கதைக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்துவார். அப்போ அவங்க கதைக்கும் போது சில நேரம் நாம் இந்த காலைதோறும் காலைதோறும் எழுப்பி அவர் என்ன சொல்லுகிறார்? கேட்கும்படிக்கு செவியை கவனிக்க செய்கிறார்ன்னு சொல்லி. அப்போ என்னுடைய செவியை நான் கவனித்து நான் அவருடைய சத்தத்தை கேட்கும்போது, அவனுடைய சத்தத்தை கேட்கும்போது அவர் வார்த்தைகளை என் உள்ளத்திலே தருவார். அப்போ அந்த வார்த்தையை சொல்லும்படியாக ஆவியானவர் பாருங்க உணர்த்துவார், அந்த வார்த்தையை சொல்லு என்று சொல்லி. அப்போ அந்த வார்த்தை அவர்களுக்கு சொல்லும் போது பாருங்கள், அவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை அவர்கள் இருக்கிறார்களோ நமக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவருக்கு தெரியும். அவளை ரட்சிக்கிறதுக்காக அல்லது சில ஆபத்துகளிலிருந்து அவங்களை தப்புவிக்கிறதுக்காக சில நேரம் அந்த அப்படிப்பட்ட நபர் தற்கொலைக்கு நேராக போய்கொண்டு இருக்கலாம். ஸோ எவ்வளோ காரங்கள், எவ்வளோ சாட்சி நாம் கேட்டிருக்கிறோம். தற்கொலைக்கு நேராக போகும்போது ஒரு சகோதரன் ஒரு வார்த்தையை சொன்னதினாலே, அது ஒரு துண்டு பிரதியை கொடுத்ததினால, அதில் ஒரு வார்த்தையை நான் வாசித்ததினாலே நான் காக்கப்பட்டேன். பாருங்கள், பல பேர் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அதனால தான் நானும் நீங்களும்
பாருங்கள், கர்த்தர் சொல்லுவதை நாம் கவனித்து கேட்க வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு அது டைம் இல்லை. விடிய எழுமணுன்னு அவசரப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு உடனே ஓடி விடுவார்கள் வேலைக்கு போக வேணும் என்று. அப்புறம் இரவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டயட்டில் அப்படி படுத்து விடுவார்கள். அப்போ எப்போதுக்கு நாம் கர்த்தருடைய சத்தத்தை கவனித்து கேட்பது? அப்போ கர்த்தருடைய சத்தத்தை நான் கவனித்து கேட்டால்தான் மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் குற்றம் தீர நியாயம் சொல்லுதல், மற்றவர்களை நான் ரட்சிப்புக்குன்னு இழுக்க முடியும். பின்வாங்கி போன சகோதரர்களை நான் கர்த்தருக்குன்னு மீண்டும் நான் அவர்களை மீட்டுக்கொள்ள முடியும். அப்போ பாருங்கள், இது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியம். அதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, நம்மை எழுப்பி கற்றுக்கொள்வதை போல நாம் கேட்கும்படிக்கு நம்முடைய செவியை கவனிக்க செய்கிறார். அர்த்தம் சொல்லப்படுகிறது 5ஆம் வசனம் எசாயா 50 கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். பாருங்க, அப்போ அந்த வாஞ்சை இருந்தால்தான், நான் கவனித்தால்தான் கர்த்தரின் செவியை திறப்பார். இன்றைக்கு கவனிக்காமல் சும்மா உட்கார்ந்து கொண்டு இருந்தோம் என்றால் கர்த்தர் செவியை திறக்க மாட்டார். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் மந்தமாய் கேட்டு பாருங்க, அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு போயிடும். கர்த்தர் நம்மை குணமாக்க முடியாமல் போய்விடும். அதான் நம்முடைய வாழ்க்கை, அநேகருடைய வாழ்க்கையிலே விடுதலை இல்லை என்றால், ஏன் அவங்களுடைய வாழ்க்கையிலே கட்டப்பட்ட நிலைமை என்றால், கர்த்தருடைய ஆரோக்கியமான வார்த்தையை கவனித்து கேட்பதில்லை. அப்போ கவனித்து கேட்டால்தான் கர்த்தன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டபடி அவர் நம்முடைய செவியை திறப்பார். லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் என்ன செய்தார்? திறந்தாரன்னு நாங்கள் பார்க்குறோம் வார்த்தையை கேட்கிறதுக்கு. அப்போ அதே போலத்தான் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வந்து எதிர்பார்க்கிறது என்னென்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் எப்படி கேட்க வேண்டும் என்றால் கவனித்து கேட்க வேண்டும். அத்தனை இங்கே நான் சொல்லப்படுகிறது. அப்போ அதனால் இந்த காரியத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அதிகாலை நான் எழும்பி, ஆண்டவரே நீர் என்னோடு பேச வேண்டும். கர்த்தாவின் நாளிலும் நான் எதை பேச வேண்டும், எதை நான் சொல்ல வேண்டும், யாரை நான் சந்திக்க வேண்டும், யாருக்கு என்ன சொல்ல வேண்டும், எனக்கு சொல்லிதாரும். அதான் வேதம் சொல்லுகிறது, குற்றம் தீர நியாயம் சொல்லுதல். அப்போ இந்த காரியத்தை கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்குற. அப்போ இதற்குத்தான் பாருங்க, நமக்கு என்ன தேவை என்றால் தேவனுக்கு ஏற்ற துக்கம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் 3வது அது சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், அடுத்தது எவ்வளவு வெறுப்பையும் என்று சொல்லப்படுது. 3வது வந்து வெறுப்பை உண்டாக்குறது எதென்றால் தேவனுக்கு ஏற்ற துக்கம். அது நமக்கு வெறுப்பை உண்டாக்குறது. இன்றைக்கு நாம் உலகத்தை வெறுக்க முடியவில்லை, தேவனையும் நாம் விட விருப்பம் இல்லை. அப்போ இதனால பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் நடுவிலே நாம் என்ன செய்கிறோம்? நின்று கொண்டிருக்கிறோம். அதான் கர்த்தருடைய வார்த்தை வடிவாக சொல்லுகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ அது என்ன நாங்கள் பார்க்குறோம் என்றால், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்தென்றால் வேதம் சொல்லுகிறபடி பாருங்கள், ஒருவனை நாம் பகைப்போம், மற்றவனை நாம் சிநேகிப்போம். பாருங்கள், அப்போ ஒரு ஆளை நாம் சிநேகித்தா ஆட்டோமேட்டிக்காக மற்றவனை நான் பகைக்கிறேன் அர்த்தம். இன்றைக்கு நான் உலகத்தை நாம் முதலிடம் கொடுத்து பணம், படிப்பு, பெயர், புகழ் அதுக்கு நான் முதலிடம் கொடுக்கும்போது நான் தேவனை பகைக்கிறேன், இயேசுவை நான் பகைக்கிறேன். அர்த்தம் வேதம் சொல்லுகிறது. ஒரு எஜமானனை என்ன சொல்லப்படுகிறது? ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். அப்போ இன்றைக்கு நான் உலகத்தை நான் சிநேகித்தேன் என்றால் நான் இயேசுவை நான் பகைக்கிறேன். அப்போ இயேசுவை நான் சிநேகித்தால் நான் உலகத்தை பகைக்கிறேன். அதான் பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ அதில் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை வைத்து நாம் எதை கண்டுபிடிக்கலாம் என்றால் அவர் இயேசுவை நேசிக்கிறவர் என்று சொல்லி. அதனால தான் பார்த்தீங்கன்னா உலக காரியங்கள் எல்லாம் குப்பையும் நஷ்டமாக எண்ணுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலக காரியங்கள் நஷ்டமும் குப்பையுமாக இருக்கிறதா? அப்படி அது இல்லைன்றால் நாம் உலகத்தை நேசிக்கிறோம், இயேசுவை நாம் அதே நேரம் வெறுக்கிறோம். வேதம் பொய் சொல்லாது. இன்றைக்கு நாம் மற்றவர்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். மற்றவர்கள் பார்க்கத்தக்க விதமாக நாம் நல்ல கிறிஸ்தவர்களைப் போல காண்பிக்கிறோம். ஆனால் நம்முடைய இருத்து உள்ளுக்குள் என்ன இருக்குன்றால் உலக ஆசை, அந்த உலக விருப்பங்கள், அந்த ஆசை தான் நமக்குள் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இயேசுவை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பகைக்கிறார்கள். அத்த வேதம் சொல்லுகிறது,
ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். பாருங்க, இன்றைக்கு எத்தனை முறை நாம் கிறிஸ்துவை அசட்டை பண்ணுகிறோம். பாருங்க, குடும்பங்களிலே பார்க்கும்போது தெரிகிறது. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே ஜெபங்கள் இல்லை, அநேக குடும்பங்களிலே கர்த்தருடைய வார்த்தை மையமாக இல்லை. அதுக்கு பதிலாக படிப்பு மையமாக இருக்கிறது, பணம் மையமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அங்கே மையமாக இல்லை. அப்போ அதில் நாங்கள் என்ன பார்க்குறோம் என்றால், கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோம். இன்றைய குடும்பத்திலே பணமும் படிப்பும் முதலிடம் பெறும்போது, அதுக்கு முதலிடம் கொடுக்கும்போது கர்த்தரை அசட்டை பண்ணுகிறோம், கர்த்தரை நாம் வெறுக்கிறோம். பாருங்க, அத்தான் வேதம் சொல்லுகிற, அத்தான் 2 எஜமானுக்கு நாம் ஊழியம் செய்ய முடியாது. அப்போ தேவனுக்கேட்ட துக்கம் என்ன செய்கிறதுண்டா, இந்த உலக காரியத்தை வெறுக்க வைக்கிறது. அதான் பாருங்க, அதை நான் வாசிக்க வரும் அருமையான வார்த்தை, பவுல் சொல்லுகிற வார்த்தை, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பாருங்க, அவர் முடிக்கல் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்றால், இயேசு எஜமானுக்கென்று இவர் பாருங்க ஊழியம் செய்கிறவர், இயேசுவை நேசிக்கிறார் என்று அவர் சொல்லுகிற சொல்லை பார்க்க தெரிகிறது. பாருங்க, எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ, இன்றைக்கு எது நமக்கு லாபமாக இருக்கிறது? பணம், படிப்பு, பெயர், புகழ், அதெல்லாம் நமக்கு லாபமாக இருக்கிறது. பாருங்க, இந்த படிப்பு நமக்கு லாபமாக இருக்கிறது. ஏன்னா படிப்பு இருக்கிறதுனாலே நாம் நல்ல உயர்ந்த வருமானத்தை நாம் சம்பாதிக்கலாம், அது நமக்கு லாபமாக இருக்கிறது. ஆனால் இந்த மனுஷன் பாருங்க, இவர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். பாருங்க, அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல, கிறிஸ்துவுக்காக நஷ்டம் எண்ணுகிறேன். அதான் பார்க்குறோம் பாப்பா. இதுதான் பார்த்தீங்கன்னா நாம் கிறிஸ்துவை நான் உண்மையாக நேசிக்கிறேன் என்று இதுதான் அடையாளம். அது அதுக்கு அதுவும் நிப்பாட்ட இல்லை, அடுத்து சொல்லுகிறார், அது மாத்திரம் அல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. கடந்த முறை நான் தியானித்தோம். அப்போ கிறிஸ்துவை அறிகிற அறிவு அவருக்கு மேன்மையாக இருக்கிறது. அங்கே பணமோ, படிப்போ, உயர்வோ, பாருங்க பதவியோ, பாருங்க அதெல்லாம் அவருக்கு முக்கியமாக இல்லை. நான் அப்போஸ்தலன் என்ற அந்த பதவி எது, அவர் அந்த ஆசை அவருக்கு இருக்கவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மை. அப்போ கிறிஸ்துவை அறிகிற அறிவு அவருக்கு அது முதலிடமாக இருக்கிறது. அதுதான் அவருடைய வாழ்க்கையில் அது மேன்மையாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இது மேன்மையாக இருக்கிறது. அதிகமாக உலக காரியங்கள் தான் இன்றைக்கு பெற்றோருக்கும் பாருங்க அநேகருக்கும் பாருங்க உலக காரியங்கள் தான் மேன்மையாக இருக்கிறது. கிறிஸ்துவை அறிகிற அறிவு இன்றைக்கு மேன்மையாக பல பேருக்கு இல்லை. அதனால் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்து கொண்டு பாருங்க நடுவில் இருக்கிறார்கள். அதான் வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ காலப்போக்கில் என்ன நடக்கும் என்றால், கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார். யோவானில் நாங்கள் பார்க்கிறோம், அறுத்து போடுவார்னு சொல்லப்படுகிறது. அப்போ நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காரியங்களிலே. பாருங்க, அப்போ இந்த காரியம் தான் கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, அவர் வடிவா சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் மேன்மைக்காக பாருங்க எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த காரியம் நமக்கு வர வேண்டும். ஸோ அடுத்தது நாங்கள் பார்ப்போம் 4வது காரியம். அதாவது தேவனுக்கேற்ற துக்கம் நமக்கு என்ன செய்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். இப்போ 4வது பார்ப்போம். அது திருப்பி 2 கொரிந்தியர் 7:11 பார்க்கும்போது எவ்வளவு வெறுப்பையும் அடுத்தது எவ்வளவு பயத்தையும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இது பயத்தை உண்டாக்குறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அதான் நெகேமியா 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது அங்கே நெகேமியா ஒரு காரியத்தை சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. பாருங்க, மற்றவர்கள் எல்லாரும் செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் செய்ய போகக்கூடாது. அவங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், ஊழியக்காரராக இருக்கலாம், பிரசங்கம் பண்ணுறவர்களாக இருக்கலாம். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை மீறி நடந்தால் நாம் அதை பார்த்து நாம் செய்யக்கூடாது. ஏனென்றா அவர் பாருங்க நெகேமியா என்ன சொல்லுகிறார், எல்லாரும் அப்படி செய்கிறார்கள், ஆனால் நானோ தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் செய்கிறது போல நான் செய்யவில்லை.
இன்றைக்கு பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பிரதம் அப்படி தான் செய்கிறார், அந்த குடும்பம் அப்படி தான் செய்கிறது, பாஸ்டரும் அப்படி தான் செய்கிறான்னு சொல்லி மற்றவர்களை கை நீட்டி கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, அப்படி செய்ய வேண்டாம். அப்போ வேதத்தின்படி தான் நாம் நடக்க வேண்டும். மற்றவர்கள் செய்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்களைப் போல நாமும் செய்ய போகக்கூடாது. ஆக நெகேமியா என்ன சொல்லுகிறார் பாருங்க, நானோ தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை. அதுதான் பயத்தை உண்டாக்கும் நமக்கு. அப்போ இந்த பயம் என்றால் பாருங்க, தண்டிப்பார் என்ற பயம் அல்ல, கர்த்தருக்கு கொடுக்கிற மரியாதை. அவர் என்னுடைய தேவன், அப்போ அவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி யோசேப்பு சொல்லுகிறார். நல்ல வாய்ப்பு வந்தது யோசேப்புக்கு பாவம் செய்ய. ஆனால் தேவன், அப்போ அவருக்கு விரோதமாக எப்படி நான் பாவம் செய்வது, அவர் என்னுடைய தேவன் என்று சொல்லி அத்தான் அங்கே யோசேப்பு சொல்லுகிறார். அது என்னென்றால் அத்தான் பயத்தை உண்டாக்குறது என்று அவர் மேல் அந்த அன்பு தான் நமக்கு பயத்தை உண்டாக்குறது. அப்போ நம்மை காத்து கொள்வோம், மற்ற உலக காரியங்களாலே நம்மை தீட்டுப்படுத்தாத படிக்கு. அதான் பார்த்தீங்கன்னா தானியேலை பார்க்கும்போது பாருங்க, பாபிலோனில் இருக்கிறார், பாருங்க வேறொரு தேசம், புறஜாதியார்கள். அப்போ ராஜாவின் போஜனத்தை சாப்பிட்டால் என்ன தப்பு, பிரச்சனை இல்லை. ஆனால் வேதத்தின் அவங்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க செய்யக்கூடாது. அதனாலே பார்த்தீங்கன்னா அங்கே தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாத படிக்கிறது, ராஜாவின் போஜனத்தினாலே தீட்டுப்படுத்தாத படிக்க பார்த்து வேண்டிக் கொண்டான்னு சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். என்னென்னு சொன்னால் தேவனுக்கு பயப்படுற பயம் பாருங்க. அப்போ தேவனுக்கு நாம் பயப்படுவதனாலே பல காரியங்களிலிருந்து நாம் தப்ப முடியும். அப்போ அது எப்போ நமக்கு வரும் என்றால், தேவனுக்கு கேட்ட துக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே வரும்போது தான் இவ்வளவு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. பாருங்கள், எவ்வளோ அருமையான காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுவதனாலே பல நன்மைகள் நமக்கு உண்டாகும். மற்ற நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26, 27 உள்ள வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். பாருங்கப்பா, வேத பல இடங்களிலே கர்த்தருக்கு பயப்படுவதனாலே என்னென்ன நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்று சொல்லி பல இடங்களிலே நாம் பார்க்கலாம். 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டாகும். பாருங்கள், நம்பிக்கை அதில் திடன் உண்டாகும். அதாவது நாம் தளர மாட்டோம். அந்த திடனாய் கர்த்தருக்குன்னு நாம் உறுதியாக இருப்போம். என்ன வந்தாலும் திட நம்பிக்கையாக அவர்கள் இருப்பார்கள். அதான் பாருங்கள், சாத்ரா, மேஷத், ஆபேத்நேகோ எல்லாம் அவங்க பயப்படவில்லை. அக்கினி சூளைக்கு அவங்க திட நம்பிக்கையாக இருந்தாங்க. தாவீதை பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க, சவுல் ராஜா எல்லாம் கோலியாத்தை பார்த்து பயந்தார்கள். ஆனால் தாவீது திட நம்பிக்கையாக இருந்தார். பாருங்க, அவர் பாருங்க கோலியாத்துக்கு எதிராக போகிறார் யுத்தத்துக்கு. அதெல்லாம் திட நம்பிக்கை. அதான் நாங்கள் பார்க்குறோம். அது கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரும்போது தான் எங்களுக்கு ஒரு திட நம்பிக்கை வரும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த திட நம்பிக்கை வரும். ஆனால் அது மாத்திரமல்ல, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அப்போ யார் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அப்படிப்பட்டவனுக்கு அந்த திட நம்பிக்கை வரும். ஆனால் அவனுக்கு மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகளுக்கும் அதனாலே அடைக்கலம் கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது. பாரு, எவ்வளோ அருமையான காரியம். அப்போ நான் திட நம்பிக்கையாய் கர்த்தருக்கு பயந்து இருக்கும்போது என்னுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். என்னென்ன திட நம்பிக்கையாக கர்த்தருக்கு பயப்படுகிறபடியினால் பிள்ளைகளுக்கும் அது பாருங்க சொல்லப்பட்டபடி அடைக்கலம் கிடைக்கும். அடுத்தது, கர்த்தருக்கு பயப்படுதல் என்னவாம், ஜீவ ஊற்றுன்னு சொல்லப்படுகிறது. அப்போ எனக்கு ஒரு ஜீவனை உண்டாக்கும். பாருங்க, ஜீவ ஊற்று. அப்போ அதில் முடிவராத அந்த ஊற்று வந்து கொண்டே இருக்கும். பாருங்க, அப்போ ஜீவ ஊற்று, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஜீவ ஊற்றாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு ஜீவ ஊற்று இருக்கும். அவத்தான் நான் முதல் பார்த்தோம், பேச வேண்டியதை கர்த்தர் சொல்லுவார், எங்கெங்கே என்னென்ன பேச வேண்டும் என்று. அப்போ அந்த வார்த்தையை நான் சொல்லும்போது கேட்கிறவர்களுக்கு அது ஜீவ ஊற்றாக இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு ஜீவனை கொண்டு வரும். இதுவரைக்கும் சோர்ந்து போய் இருந்திருப்பார்கள், பயத்தோடு இருந்திருப்பார்கள், நம்பிக்கை இழந்து போய் இருந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லும்போது அதை சொல்லப்பட்ட ஜீவ ஊற்று. அப்போ எனக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கிறது. அப்போ நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்வார், இந்த வார்த்தையை சொல்லண்டு. அது சின்ன வார்த்தையாக இருக்கும். இயேசுனை ரட்சிக்கிறார் என்று சொல்லுகிறது சின்ன வார்த்தை தான். ஆனால் அவனுக்கு அது ஜீவ ஊற்றாக இருக்கும். அது ஜீவன் கொடுக்குற விதமாக இருக்கும். அவன் டக்குன்னு எழுந்திருப்பான் அந்த வார்த்தையை கேட்டு. பாருங்கள், லாசருவே வெளியே வா. பாருங்கள், அந்த வார்த்தையை கேட்ட உடனே லாசர் வெளியே வந்துட்டான். அதான் அந்த வார்த்தையில் வல்லமை. அப்போ அதனால் கர்த்தருக்கு பயப்படும் போது அது ஜீவ ஊற்றாக இருக்கும்.
அப்போ நான் பேசுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு இப்போ ஜீவனை கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். மரண கண்ணிகள் பாருங்க, கண்ணிகள் இருக்கிறது, சில கண்ணிகள் மரண கண்ணிகள், அது மரணத்துக்கு இழுத்து கொண்டு போகும். அதான் நாங்கள் பார்க்குறோம், தற்கொலைக்கு நேராக அவர்கள் போகும்போது ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்வார், சொல்லண்டு. அப்போ அது சொல்லும்போது அந்த சொல்லப்படுகிற மரண கண்ணிகளுக்கு அது தப்பு வைக்கும். அப்போ அதுக்கு என்ன தேவை? கர்த்தருக்கு பயப்படுற பயம். பாருங்கள், எவ்வளோ நன்மைகளை உண்டாக்குறதுன்னு பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுற பயம் பல காரியங்களுக்கு நாம் பாதுகாக்க கொள்ள முடியும் இந்த நாட்களிலே. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு மிக மிக முக்கியம். ஸோ தொடர்ந்து மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.